சங்கீதம் 133 சங்கீதக்காரன் சொல்றான், நீர் அக்கிரமங்களை கவனிப்பீரே, ஆனால் யார் நிலைய இருப்பான்? யோபு சொல்றான், யோபு புஸ்தகத்துல 10:14 அவன் சொல்றான், நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரிக்காமல் விடி சொல்றான். கர்த்தர் சொல்றாரு எரேமியா 21:14 நினைக்கிறேன், நான் உன் பாவத்துக்கு தக்கதாக உன்னை நான் விசாரிப்பேன். எசேக்கியேல் 18:30 அவர் சொல்றாரு, நான் உன் வழிகளுக்கு தக்க பலனை உனக்கு நான் கொடுப்பேன். கர்த்தர் சொல்றாரு. தேவன் இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஏசாயா 59:12 சொல்றாரு, உன் பாவங்கள் எனக்கு முன்பாக மிகுதியா இருக்கிறதுன்னு சொல்றாரு. மார்க் 3:8 வேதம் சொல்லுது, நியாயத்தீர்ப்பு நாள் என்று மனுஷன் செய்த எல்லா காரியங்களும் நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தரின் முன்பாக வைக்கப்படும் வேதம் சொல்லுது. பரிசுத்த வேதம் நமக்கு கொடுக்கும் ஒரே நம்பிக்கை. யோவான் 8:36 வேதம் சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இதை 30 நாள் சொல்லுது. அவரிடம் திரளான மீட்புகளும் மன்னிப்புகளும் உண்டுன்னு அது நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்குது. நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கர்த்தர் நம்மளை விடுதலை பண்ணி விடுவாரு. தேவன் நன்மை தீமை எல்லாவற்றையும் நியாயத்தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவாராம். அங்கதான் எனக்கும் ஹோப்பு. நம்ம செஞ்ச நன்மைகள் நமக்காக பேசுகின்ற ஒரு நம்பிக்கை. ஞாபக புஸ்தகத்தை பற்றி கூட கவலை இல்லை. போட்டு கேட்டாங்கன்னா அதில் நம்ம ஒன்றும் யாருக்கு எந்த தீமையை நம்ம பேசினதில்லை. வாலிப பிராயத்தில் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது பேசுனது அதுதான் இருக்கும் வழிய. மிச்சப்படி பிறருக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுனதில்லை. ஸோ ஞாபகத்தை பற்றி கவலை இல்லை. அன்பு திறனான பாவங்களை மூடும்னு வேதம் சொல்லுது. நம்ம அப்பா எனக்கு பேர் வச்சதே பிரேம் தான் பேர் வச்சாங்க. அடிக்கடி நினைப்பேன், இதை எப்படா பேர் வச்சாங்க நம்மளுக்கு இந்த மாதிரி. அதனால பயம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள் நாம, கர்த்தருடைய பிள்ளைகளால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் நாம, கர்த்தரை அனுதினமும் தேடும் குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் நாம. அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வேதம் சொல்லுது, இந்த ஒரே ஒரு வார்த்தையில தான் எனக்கு ஒரு ஹோப் இருக்கு. கடவுள்கிட்ட நம்ம தப்பிச்சிருவோம் என்னன்னு கேக்குறீங்களா? எசேக்கியேல் 18:21 வேதம் சொல்லுது, துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு மனம் திரும்பி என் கட்டளைகளை கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் அவன் செய்தால் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. இந்த ஒரு வசனத்துலதான் என் ஹோப்பு இருக்கு. நம்ம தப்பிச்சிடலாம். ஆபிரகாமுக்கு அவனுடைய விசுவாசம் எப்படி தேவனுடைய பார்வையில் நீதியா எண்ணப்பட்டதோ, அதே மாதிரி யோபியின் நற்குணம் எனக்குள் இருந்தது எனக்கு நீதியா எண்ணப்படும் என்ற ஒரு விசுவாசத்தோட தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னென்னலாம் செஞ்சிருக்கிறேன், என்னென்னலாம் பண்ணியிருக்கிறேன்னு நானும் கேட்பேன் கடவுள்கிட்ட.